மார்னிங் டு ஆல். எஸ், எங்கப்பா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனே காணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே அக்கடான்னு கிடக்குதுங்க. கீழே மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்து கொஞ்சம் ரெக்கவர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்திருந்தது ஒரு 267 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 22,587 ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இப்போது கரண்ட்டில் ஒரு 6:30 மணி டைமில் அங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நேற்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஏகப்பட்ட செல்லிங் ப்ரெஷர் ஆகிருந்துருக்கு. ஸோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து டிஏஎஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 26,528 கோடிக்கு பையும் பண்ணியிருக்கிறாங்க. செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14,405 கோடி செல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடியை வந்து பை பண்ணியிருக்காங்க ஒரே நாளில். நெட்டாக பார்க்குறப்ப 12,000 கோடி பையிங் ஆகிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் பார்க்குறப்ப வந்து பையிங் செல்லிங்லாம் ஆவரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 9,000 கோடி வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மார்க்கெட் எப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்து பார்க்குறப்ப இன்னையோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எல்லோ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ சப்போர்ட் 1லையும் சப்போர்ட் 2லையும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பேங்க் நிஃப்டியை பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் சப்போர்ட் 1ல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு சைட்வேஸ்க்கான மார்க்கெட்டுக்கு பாசிபிள் இருக்குது. ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் 2 உடச்சிட்டு கொஞ்சம் மேலே சப்போர்ட் 1 உடச்சி கொஞ்சம் மேலே வந்தால் பையிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு சொல்லுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து இதில் ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் காட்டுறேன். எஸ், ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த இந்த இதில் போட்டிருந்த லைனை வந்து இதில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குறப்ப ஒரு ஹை வந்து ஒரு 22,500 அப்படின்னு இருக்குது இல்லையா, அதாவது ரெசிஸ்டன்ஸோடைய ஹை. இந்த லைன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து அதாவது கிஃப்ட் நிஃப்டி வந்து 22,560 சம்திங் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப் சப்போஸ் கேப் அப்பில் அதாவது 260 பாயிண்ட்டு இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த சப்போர்ட் ரேஞ்செல்லாம் உடச்சி ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்செல்லாம் உடச்சி மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகம். ஸோ இன்னொன்று சொல்கிறேன், மந்த்லியோடைய நம்மளுடைய சேட்டை பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நான் முன்னாலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா மந்த்லியில் நல்லாவே இறக்கம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் 2 அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து வர மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்து இங்கேயே ரிவர்சல் ஆகி கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கு. இப் சப்போஸ் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 22,488 கரெக்டுங்களா. இந்த லைன் ஆல்மோஸ்ட் 40 நினைக்கிறேன். எஸ், 22,440 இந்த லைன் தான் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இப் சப்போஸ் மார்க்கெட் இதையும் உடச்சி மேலே போகுதுங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு 22,900 சம்திங் இதில் மார்க்கெட் வந்து இங்கே டச் ஆகிட்டு கூட ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஏன்னா இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்கான். மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு கூட மறுபடியும் மார்க்கெட் கீழே வரதுக்கு பாசிபிள் ரொம்பவே அதிகம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நேற்று சொல்லியிருக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ ரெப்போ ரேட்டு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை பற்றி சொல்லிடலாம். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுக்கு வந்து ஒரு அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. சைனாவுக்கு மட்டுமா கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அவர் 50% வந்து டேக்ஸ் போட போகிறாங்களாம். ஸோ அது எப்போ அப்படின்னா இப் சப்போஸ் சைனா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அதாவது அந்த 34% சம்திங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இதை வந்து அவங்க எடுக்கலை, அவங்க வந்து ரிவர்சல் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு 34% எடுக்கலை அப்படின்னா ஒரு ரிவர்சல் வாங்கினா ஒரு 50% டேக்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போடப்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய ட்ரம்ப் ஜி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியலங்க. மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ விட போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ ரெப்போ ரேட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஆர்பிஐயோடைய ஆல்மோஸ்ட் வந்து 7லிருந்து 9 வரைக்கும் ஆர்பிஐ மீட்டிங் நடக்கும், பாலிசி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 9ஆம் தேதி ஆர்பிஐ அதாவது ரேட் கட்டர் பாசிபிளா இல்லை வந்து ரெப்கோ ரேட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியன் எக்கனாமி நல்லா தான் குரோத்தில் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக ஒரு 2 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எக்கனாமிக் க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஜிடிபி க்ரோத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் ரேட் கட்டர் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், இந்த இயரே வந்து இன்னமும் ஒரு ரெண்டு டைம் வந்து ஆர்பிஐ ரேட் கட்டர் பண்ணுறதுக்கு பாசிபிள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப் சப்போஸ் ரேட் கட்டர் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் அது இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க, மார்க்கெட் இன்னமும் பூம் ஆகும். ஸோ லோ கிடைக்க பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. நல்ல குவான்டிட்டி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. ஸோ டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி விடைபெறுகிறேன். டாடா பாய்.